வணக்கம் டிஎன்பிசி வெற்றியாளர்களே, நான் உங்கள் நண்பன் லவ் மேக்ஸ் ப்ரோ. இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் என்ன அப்படின்ற மாரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வராங்கனாக்கா, ஒரு நம்பர் என்ன நம்பர் தெரியாது, அந்த நம்பரில் முதல்ல அந்த நம்பரை 25% என்ன பண்ணுறாங்கனாக்கா அதிகரிக்கிறாங்க. திருப்பி அதிகரிச்சுக்கு பிறகு 20% என்ன பண்ணுறாங்கனாக்கா குறைக்கிறாங்க. குறைச்சக்கப்புறம் அந்த நம்பரில் என்ன சதவீத மாற்றம் என்ன அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி இப்படியே சொல்லணும். ஸோ கொஷின் ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ இந்த சம்மை அதாவது நீங்கள் டிஎன்பிசியில் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் எந்த எக்ஸாம்லேயும் ஒரு நம்பர் அதிகரித்து ஒரு நம்பர் குறைஞ்சிச்சின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுங்க. உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எந்த ஃபார்முலானாக்கா x + y + xy / 100 அதிகரிக்கிறது குறைகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி போடுங்க. உங்களுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சரை போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், x வந்து 25% அதிகரிக்குதா, நெக்ஸ்ட்டு 20% குறையுது தான் நம்ம மைனஸ் அப்ளை பண்ணோம். இன்ட்டு ப்ளஸ் 25 இன்ட்டு நெக்ஸ்ட் வந்து குறைக்கிறதால -100 / 100 போகிறோம். -20 இன்ட்டு / 100. ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். எங்கே பாருங்கள், 125 * 25, 425 * 100. திருப்பி இதை கேன்சல் பண்ணலாம். 1 4 * 4, 5 4 * 20. இப்போ ஆல்ரெடி வேல்யூ இங்கே 25 இருக்குது. இது ஒரு -20, இங்கே -5 இருக்குது. -20யும் -5யும் ஆட் பண்ணுங்கள், -25. அப்போது என்ன வேல்யூ வச்சுருக்கோம், 0. அதிகரித்து திருப்பி குறைச்சோம்னா திருப்பி 0, அதே நில்லு வந்து நிற்கு. அப்போ நில்லு வந்துச்சுனாக்கா அப்போ இதில் எந்த பர்சன்டேஜ் மாதிரினாக்கா பர்சன்டேஜ் எதுவுமே மாற்றலை, ஏன்னா 0 ஆகிடுச்சு. அப்போ மாற்றம் இல்லை. அப்போ அதற்கான சரியான விடை ஆப்ஷன் டியாக இருக்கும். ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஎன்பிசி எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாடல் கொஷின் நிச்சயம் ஒரு கொஷின் கேட்குறாங்க. இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். இதுவும் எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட டிஎன்பிசியில் கேட்ட ஒரு முக்கியமான கொஷின் தான். என்ன கொஷின் பாருங்கள், ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு டைம் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி சரியான வழியாக ஆன்சர் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டாவே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். இப்போது நம்ம லவ் மேக்ஸ் ப்ரோக்கில் வந்து பார்த்தோன்னாக்கா மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா யார் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கோசமே நம்ம எளிமையாக என்ன பண்ணுறோம், பொறுமையாக நம்ம என்ன பண்ண சொல்லித்தரோம். ஸோ மேக்ஸ்ன்றது எப்பவுமே வந்து பார்த்தோன்னாக்கா கஷ்டம் கடினம்லாம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு என்ன பண்ணுவீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு நம்ம உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுங்க யாருன்னா டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறாங்கனாக்கா ஸோ நம்ம சேனலுக்கு என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.